கேக்குறாங்க. சொல்லிடு என்ன பண்ற? பூச்சாண்டி அமுச்சு விடவான்னு கேக்குறாங்க. அமுச்சு விட சொல்லுவா பூச்சாண்டிய துருவண்டில. வேண்டாம் சொல்லிடு. சொல்ல பையன் செய்ய மாட்டேன் சொல்லிடு. பூச்சாண்டி வர சொல்றாங்க. ஃபோன் பண்ணவா பூச்சாண்டிக்கு? சேட்டை பண்ண மாட்டேன் சொல்லிருச்சு. பண்ண மாட்டேன்னு சொல்லு, சேட்டை பண்ண மாட்டேன்னு சொல்லு டக்குன்னு. என்ன நாக்கு காமிச்சுட்டு இருக்க? பத்துக்கலாம் சேட்டைய இவ்வளவு பாவன்றீங்க. கண்ணடித்தாங்க, கண்ணடிச்சிரு. இங்க கண்ணடிச்சிரு. கண் எப்படி கண்ணடிப்ப? இந்த சிங்கப்பூர்ல வேலை அதிகமா இருக்கு, என் வண்டிக்கு கிளீனர் தேவைப்படுது, கூட்டிட்டு போயிடும். ஓகே வண்டி இந்த செந்தில வண்டி சிங்கப்பூர்ல போய் உன்ன தங்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அப்புறாணி மூஞ்சி எங்கடா வாங்க. இங்க பாருங்க இந்த அப்புறாணி மூஞ்சி. அத்தி அப்புறாணி மூஞ்சியாது. சேட்டை சரியான சேட்டைப்பா. சமாளிக்க முடியாது. அந்த பிள்ளை குடும்பமே சத்தம் அப்படியே பக்கத்து வீட்டுக்குள்ள பக்கத்து தெருவுக்கே அப்படி பேசுவா, கத்துவா. தூங்கி எந்தோனே கத்திட்டே தான் எழுந்திருப்பா. அல்ல மூஞ்சி சரிமா டானிக்கு அதான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அது ஒரு டேஸ்ட் இனிப்பால இருக்கும். டானிக்கே தான் இப்போ எல்லாம் குழந்தைங்களாம் சாக்லேட் கேட்டு அழுவாங்க. டானிக்கு அழுகிற ஒரே ஆள் இவன். மூஞ்சி புஸ்ன்னு பார்த்தேன்னா என்ன அப்படியே அப்புறாணி மாதிரி ஒன்றுமே சேட்டை பண்ணாத மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சிருக்குது. மூஞ்சி மட்டும்தான் அப்படி. இப்போ குடிப்பா பாருக்கா காட்டேன். இந்த ஆக்காட்டு டானிக்கு குடிக்கிறது பாருங்க. போமா எங்கள் ஊரில் டானிக்கை குடிச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. போதும் சாமி. இந்த வாயில் வச்சுக்க. நீ பிடிச்சிக்க குடி. எவ்வளோ வேணுமோ குடிச்சுக்க வரும். அவ்வளோதான் போதும் பூச்சாண்டி கடிப்பான். அடிச்சிருவேன் அம்மா சப்புன்னு. ஐய டானிக் ஊத்திக்காரி பொடி. சரி கொடுக்காதீங்க இந்த நேரத்துல எல்லாம். டானிக் கொடுக்கக்கூடாது. அதான் கொஞ்சமா மணி சார் வந்து ஓகே அனுப்பியிருக்காங்க. சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு தான் என்ன டைம் ஆகுது? எங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு 7:55 டைம் கரெக்டாக. இங்கே நைட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைட் வந்து டின்னர் வந்து அம்மா பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து 10:30 மணி ஆச்சு. ஓகே பாய். அந்த தேவானாக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ பாய் ப்ரோ. நாளைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு. ஓகே போய் பாருங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே பாய் ப்ரோ. மணி யோகேஸ்வரி அக்கா எல்லாத்துக்கும் பாய். பாய் தேவானா, நாளைக்கு மீட் பண்ணலாம். கண்டிப்பாக லைவ் வந்துருங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. அம்மாவுக்கு தான் டெய்லியும் கால் பண்ணுவேன். லைவ் எல்லாம் டெய்லியும் கால் பண்ணி குடிக்கணும் சரியா? டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே சரி ஃப்ரீயா விடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்க. மணி பிரதர் பாய். காவியாவுக்கு பாய் சொல்லியாச்சு. யோகேஸ்வரி வந்துட்டு காணாமல் போயிட்டீங்க. என்ன பண்ணுறீங்க மேடம்? சரி எல்லாத்துக்கும் பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஆஃப்டர் 6 o'clock 6:30 மேலே லைவ் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். மார்னிங் 10 o'clock லைவ் இருக்குது. எப்போ டைம் இருக்கோ வாங்க. ஓகே. இப்போ என்னோடய ஒய்ஃப் எங்கள் வீட்டில் கிடையாது. என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. 1 மாதம் ஆச்சு. நான் எதுவுமே கேட்கல, எதுவுமே கண்டுக்கல. எங்கே வேணாலும் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஓகே லீவ் வச்சுப்பா. டோர் ஓப்பனுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. கீழே போய்ட்டு என்ன வேலை எடுத்துருந்தாங்க செப்பல் போட்டு போங்க. அடுத்த மாதம் ஊருக்கு போகிறேன். இல்லை அதனால் சத்தம் இல்லாமல் போகிறேன். ஓகே நல்ல ஐடியா தான். அமைதியாக போயிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு வந்து சேருங்க. கோவப்படாதீங்க. சொன்னேன் கோவப்படாதீங்க. ஸோ வந்து நிம்மதியாக அது எதுவும் நினைக்காதீங்க. நல்லா தூங்குங்க. நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம். பாய் தேவானா. குட் நைட் தேவானா. பாய் காவியா. பாய் யோகேஸ்வரி அக்கா. பாய். தூங்கலாமா சாமி? வாங்க ப்ரோ பார்த்துக்கலாம். ஓகே கரெக்ட். பிரதர் சொல்றத கேளுங்க. ஏன்னா பார்த்துக்கலாம். ஓகே சரி தம்பி. பெரியப்பா வந்துட்டாரு. பாருங்க என்ன பார்த்து. இல்லடா இது என்ன சாமி? பாய் எல்லாம் பாய் சொல்லிட்டாங்கப்பா. பாய். குட் நைட் தேவானா, மணி பிரதர். அனைத்து உள்ளங்களுக்கும் இனி இரவு வணக்கம். மீண்டும் நாளை நல்ல பொழுது சந்திப்போம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பாய்.
இந்த லைவ் இத்துடன் முடிவடை